சார் யூ செட் பண்டைய காலத்திலே தமிழர்கள் பல கடல்களை கடந்து ரோமாபுரி வரைக்கும் அவங்களுடைய பொருட்களை அந்த தொலைதூர வியாபாரத்துல கடல் கடந்த வியாபாரத்துல தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னா பண்டைய காலத்துல இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்ததா? அது ஏன் தொலைந்து போனது? இந்த சங்க காலத்தை சார்ந்த அரசர்கள் ஏன் அந்த கண்டினியூ பண்ணல? What led to them to not to continue? And one more thing, sir, when the Vedic people, during your course of your lecture, you said that when the Vedic people adopted Tamil's idol worship system, yes, not the post Vedic, later Vedic period. Okay, then what led to the Tamils? Then what led to the Tamils to adopt and patronize the Vedic literature and Vedic religion? Because they have a rich repository of literature, their own native religion. Why they were very much attracted towards the Vedic literature or the North Indian literature? Don't they find solace in their literature, in their religion? The one thing, their contact with the other countries, how it abruptly ended. The fall of the Roman Empire through the barbarian attacks had disrupted trade with the West. Even Sadavaganas, they lost their wealth because of the disruption in the maritime trade. Tamils also had the same thing. That is one thing. Then there were instances of increasing number of piracies. இதில் நம்ம கூட இந்த செங்குட்டவனில் கடல் பிறகோட்டிய கடம்பரை பற்றி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தேர் வர் பைரசிஸ் ஆன் த சீஸ். இந்த பைரசியை ஒரு பவர்ஃபுல் நேவியை வச்சு ஆரம்ப காலத்தில் பண்ணாங்க. லேட்டர் தீஸ் பைரசிஸ் இன்க்ரீஸ்ட் இன் நம்பர், பட் தி கிங்ஸ் டெமினிஷ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் கவுண்டரிங் திஸ் ஒன்று இருக்குது. அதோட எல்லா ஒரு சொசைட்டிக்கும் இன்செப்ஷன், க்ரோத், ஸ்டாக்னேஷன், டிக்ளைன்கிற இந்த ஸ்டேஜ் எல்லா சொசைட்டி எல்லா கிங்டத்துக்கும் உண்டு. சங்கம் கிங்டத்துக்கு இது பொருந்தும். அவங்க பொருந்துகிற சமயத்தில் தான் அந்த கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம பார்க்குறோம், தே பிகின் டு டிவோட் அட்டென்ஷன் ஆன் ரிச்சுவல்ஸ்னு பார்க்குறோம். பல்யாகசாலை முதுகுடுமி பெருவடுதி, ராஜசூயம் வெட்ட பெருநற்கிள்ளி, ஆடுகோட்பட்டு சேரலாதன், இவங்கெல்லாம் ஏன் வை தே பிகேன் டு பெர்ஃபார்ம். இதில் எல்லா சேராசும் எல்லா பாண்டியாசும் இதை பண்ணல, எல்லா சோழாசும் இதை பண்ணல. இனி கரிகாலன் இப்போ யஜ்ஞம் பண்ணான்னு சொல்கிறது சங்கம் லிட்ரேச்சரில் வரல, போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சரில் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க இதை பண்ணல. ஆனால் இவங்க எப்போ ரிச்சுவலில் கிங் போகிறான்னா, when he became self-conscious instead of conscious of his people. அந்த மாதிரி சொல்லலாம். கொடுங்கோல் மன்னன் ஆளும் நாட்டில் கடும்புலி வாடும் காடு நன்றே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம விஸ்டம் இருந்திருக்கு. அதனால் அது இந்த டிக்ளைன் வர ஒன்று. ரெண்டாவது, இன்டர்நெசியன் வார்ஃபேர் எமங் தி தமிழ் கிங்ஸ். இந்த தமிழ் கிங்ஸ் சங்க காலத்திலேயே சண்டை போட்டு இருக்காங்க, மியூச்சுவலாகவும் போடுறாங்க. அவன் பாண்டியனை எதுக்கிறான், சேரன் இருக்கிறான், சோழன் எதுக்கிறான், வேலிகளோட போடுறான். இன்டர்நெசியன் வார்ஃபேர் டியூரிங் தி சங்கம் ஏஜ் சாப்டு தர் எனர்ஜிஸ். அது ஒரு முக்கியமான காரணம். அந்த விஸ்டம் இல்லாமல் போச்சு. ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் டு இஷ்யூஸுங்கிறது இல்லாமல் போச்சு. அதான் நான் சொன்னேன், கலிங்கம் காரவேலா மென்ஷன் தி டிராவிடியன் கான்ஃபெடரசி. அந்த கான்ஃபெடரசி ஏறக்குறைய காரவேலன் காலத்தில் முடிஞ்சிருது, 2nd century BCயில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ அட்டெம்ப்ட் டு ரிவைவ் தி கான்ஃபெடரசி. அந்த இதில் இவங்களுடைய உள்நாட்டு போர்லேயே, ஏன்னா தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு பார்ட் அதுவும் உண்டு, ரொம்ப பெயின்ஃபுல். இது போருக்கு காதலும் போரும் தமிழர் பண்பாடுன்ட்டு தப்பாக சொல்கிறாங்க. தமிழருக்கு வேறு பண்பாடு, வணிகம் செய்கிறது, ஒர்க் பண்ணுறதெல்லாம் உண்டு. காதலும் போருன்னா இப்போ மன்னன் ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, களிரிருந்து பெய்தல் மகனுக்கு கடன்னு சொல்லி முடிப்பாங்க. எவனுக்காக கூலிப்படையாக போகிறதுக்கு தானே குழந்தைகளை வைக்கிறது. அதே மாதிரியான ஆட்டிடியூடு, அது க்ளோரிஃபையிங் வார்ஃபேர் வாஸ் அனதர் ரீசன் ஃபார் தியர் ஃபால். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க பிராமணிக்கில் வரதால் ஏன் இப்படி அவங்களுக்குன்னு லிட்ரேச்சர் இல்லையா, அவங்களே ரிச்சுவல் இல்லையா, தே காட் தேர் ஓன் ரிச்சஸ்ட் லிட்ரேச்சர், ஏன் தே ஷுட் ஃபால் டு தி
த பிராமினிக்கல் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்க. அதான ரெண்டாவது கேள்வி. அது தமிழ் சொசைட்டி வாஸ் நாட் ரிலிஜன் பவுண்ட் இன் த ஏர்லி டைம். ரிலிஜன் வாஸ் எ பர்சனல் அஃபேர். இட் வாஸ் நாட் ஏ ஐடென்டிட்டிக்கல் அஃபேர். ஐடென்டி இதில் கொடுக்கல அது ரிலிஜன். அப்படி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அப்படி எந்த ஒரு ரொம்ப அட்மோஸ்ட் டிவோஷன் மாதிரி சங்கம் லிட்ரேச்சரில் வராது. செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல் மூன்னா செலிப்ரேஷன் இருக்கும். மற்றபடி ஒரு மாதிரி இந்த ரிலீஜன்கிறது ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி கிடையாது. இந்த பிராமினிக்கல் இதில் சங்கம் லிட்ரேச்சரை ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் கிடையாது, செக்குலர் லிட்ரேச்சர்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த பிராமினிக்கல் வர்ற சமயத்தில் தே மேட் ரிலிஜன் த ப்ரைம் ஆக்டிவிட்டி த்ரூ த கிங். இது மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள். நம்ம தமிழில் இருக்கு, த வே த கிங் கோஸ் த பீப்புள் வில் ஃபாலோ. அதுதான் நடக்கிற வழி. ஸோ மன்னனை கையில் போட்டுட்டா மக்களை அடைக்கலாங்கிற மெத்தடாலஜியை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பிராமின்ஸ் நெவர் டிபெண்ட் ஆன் காமன் பீப்புள். தோஸ் பிராமின்ஸ், த இமிக்ரண்ட் பிராமின்ஸ், தே ஃப்ளாக் டு த கிங். ஓகே, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்துல தாங்க சொன்னீங்க, அதாவது புத்தர்களுடைய அந்த சித்தாந்தங்கள், பௌத்த மதத்தினுடைய சித்தாந்தங்கள், all are equal before law. No separate priority will be given to XYZ. When people were having adequate rationalistic approach because of the infusion of Buddhist ideology and principles, and it was very much known to the people, I mean known to the king, not people were very much fascinated towards these concepts. When people were walking on a different direction, how come the king was not able to sense and witness the expectations of the people? Because at large, kings are supposed to work for the people. They cannot just like amass the wealth from the people and use it for their own purpose, like constructing temples and so on. It is acceptable to have a very good edifice. There is no harm in it. But when you don't accept the feelings of people, simply because you accept the Vedic Brahmins' ideologies, just to get you yourself a prime among people, in what way it is people oriented, sir? Again, the Tamil people, they discussed, they accommodated Buddhism not as a religion, but as an ethics. So the ethics were popular with the people, but not necessarily with the king. The latest day I told you that kings were cornered means the king had lost faith in those values. They cornered only the kings, not the people. So when the king, the temples, in the Sangam literature, there is no reference to larger temples. There is no huge temples. But in the later age, temple became a political and economic center. All the wealth was centered around the king. So that system, for which the faith in the priestly class and rituals was essential. That is why in the post-Sangam age only, the Agamas were produced. In the post-Sangam age only, the Puranas were created. Because all these were meant to corner the king. The king fell because instead of converting thousands of people, it is better to convert the ruler. They tried for a longer period. Finally, they succeeded in the post-Sangam age. There is no contradiction in that. It is because the king fell a prey to it. The trend started in the last phase of the Sangam age. I told you that. Rajasuyam, Betta Pirnarkili, all these things. The penetration commenced early, but it became a large thing, a huge thing, only in the post-Sangam age. That too, when the small kingdoms, I will mention one thing. When petty kingdoms were there, the entire society was not that much updated. With the emergence of empires, large empires, these large empires, huge temples, and a controlling system through religion. This is the philosophy, this is the methodology. So when there were petty kingdoms, there was no question.
with regard to the overseas empire of Cholas, did they really establish the overseas empire? Because sea voyage is not a joke. They have to cross thousands of miles. That too, huge army has to go along with them. No statistical records to prove that these many soldiers were carried during the invasion. Where they stopped, neither the stoppages nor the food supply amidst the thousands of kilometers of seawater, where they have settled. What are the concrete evidences to prove that? Of course, the culture would have penetrated into the long distant areas due to the trade contacts. But they have established overseas empires through invasion. Do we really have any concrete evidences to prove that? Really, Chola Empire established empires, overseas empires. Okay. The Sailendra Kingdom Empire, that was in the northeast, Indonesia, Malaysia, these places. The conflict between Cholas and the Sailendra commenced for a different purpose. The Tamil merchants were unsafe in the seas. To protect the Tamil merchants' interest, they built a navy. And to build the navy, they received assistance even from the Chinese empire. There are references in the Chinese literature, empire. Then the conflict between the Chola navies, the naval expedition, you know that most of the naval expedition, there were no warship at that time. Most of the ships were to carry the soldiers, not warships. So these warships traveled in the Andaman Nicobar, Malaysia. There are enough evidences. Even in the records of the Sailendra Empire, the references are there. They paid tribute to the Cholas. And they requested their merchants be accommodated in Nagapatnam. And a Buddhist stupa was built, a Chodamani Vihara was built for them. So, there is nothing to suspect the credentials of the claims. One thing, when you say that the Chinese could come to India, Chinese could come to the Indonesian islands, we believe it. Because they had the numerical strength, they had the devices. The Tamil merchants voyaged to west, that is accepted. Tamil merchants voyaged to the east, there is no dispute in it. And Tamil merchants immigrated, there is no dispute in it. But when there was a problem for these immigrating merchants, do you think that the Tamil mainland kingdoms would keep quiet? The conservation was there. There was no record for Rajaraja Chola for a number of years, for 10 years. What he was doing, the Rajaraja, before he ascended the throne. He was voyaging, he was entrusted with keeping the merchants safe on the seas. So there were emissaries from Chola country to ensure the protection of the merchants. And that is why even Thevaram is sung in the Thailand. And the Tamil version of the legends or the mythologies are found in the Indonesian islands. So the merchant immigration cannot be possible without a naval support. That too when there were powerful political systems were existing in those regions. உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு அதை சிந்தி